பார்ட் 3 இது. நாங்கள் லெமன் உங்களுக்கு வேணுமா இல்லை கம்மியாக கூட சேர்த்திக்கலாம். நாங்கள் இப்போதைக்கு லெமன் சேர்த்திக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு லெமன் டேஸ்ட்னு தோணுது. இப்போ நாங்கள் நாட்டு சர்க்கரையை இதோட கலக்க போகிறோம். ஒரு லெமன் சேர்த்துக்கிட்டேன். என் குழந்தைங்கெல்லாம் கொஞ்சம் பிடிக்கிறதுனால, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா படிக்கிற பசங்க, எங்கள் பேர பசங்களுக்கெல்லாம் படிக்கிறானுங்க, அந்த ஞாபக சக்தி வளருங்கிறதுனால அவங்களுக்கும் கொடுக்குறதுனால அவங்க பெருசாக குடிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் ஒரு லெமன் கலந்துட்டேன், ஒரு பழத்துக்கு ஒரு லெமன் கலந்துட்டேங்க. இப்போது வெள்ளை சர்க்கரை போட்டாலும் நல்லா தான் இருக்கும், சரி நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். ஒரு லெமன் புழிஞ்சிட்டேங்க. அடுத்தது இப்போது நாட்டு சர்க்கரை ஒரு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 டீஸ்பூன் கலந்தீங்கன்னா போதும். இந்த அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும்னா நீங்கள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை, சர்க்கரை சுகர் பேஷண்ட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு குடிச்சிக்கோங்க. மற்ற அவங்களுக்கெல்லாம் இதே போதும், நாட்டு சர்க்கரை. குழந்தைங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு பழத்துக்கு இந்த சொம்பில் 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்குங்க. ஏன்னா எங்கள் குழந்தைங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் கேட்குறாங்க. அதனால் இன்னும் கூட பாருங்கள், விதை கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. 1 2 கையில் தானே புழிஞ்சேன் நான், புளி கரைச்சின மாதிரி. அதனால் இதை வடிகட்டிடலாம், ஏன்னா குடிக்க மாட்டாங்க குழந்தைங்க. முடிஞ்ச வரைக்கும் கொட்டையெல்லாம் எடுத்துடலாம், வடிகட்டிக்கலாம். நூறு இதுலேயே அந்த பழம் வந்து நிறைய இருக்குது. பாருங்கள், கொலன்னு இருக்குது. அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, மறுபடியும் கொஞ்சம் இது பண்ணி, ஏன்னா இந்த பழம் கிடைக்கிறதே கஷ்டம். இது வந்து ஜூன் கடைசியில் ஆகஸ்ட்டு, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 3 மாதத்துக்குள்ளே தான் இது கிடைக்குங்க, அப்புறமா கிடைக்காது. இப்போவே எங்கேயாவது கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி சோமவார பூஜைக்கு போனேன், எங்கள் பையனுக்கு போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே போனேன். கடவுளே, கரெக்டாக நான் போகும்போதே முன்னாலேயே இருந்துச்சு. உடனே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லை கொஞ்சம் இருந்தால் கூட இந்த பழத்தை வந்து போட்டு புழிஞ்சு எடுத்துருங்க. அவ்வளோதான் பாருங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணலாம் பாருங்கள். பாருங்க, அவ்வளோ பெரிய பழத்தில் இவ்வளோ தான் சக்கை, புளி சக்கை மாதிரி வந்துருச்சுங்க. இதை வந்து கொட்டிடலாம்.
வெயில் நேரமாக இருந்துச்சுன்னா ஐஸ் க்யூப் போட்டு கூட குடிச்சிடலாம். ஜில்லுன்னு குடிக்கணுன்னா ஐஸ் க்யூப் போட்டு குடிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ என்னால் குடிக்க முடியாது. இங்கே பாருங்கள், கலர் நல்லா இருக்குது பாருங்கள், அழகாக வாசனையும் நல்லாயிருக்கு. நாட்டு சக்கரை ஸ்மெல் வருது லைட்டாக. நாட்டு சக்கரை நிறைய போட்டோம், கொஞ்சம் இதோட தண்ணி கலந்து கம்மியாக கூட கலந்துக்கலாம். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு வேணுங்கிறனால நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. இது சாயங்காலம் இப்போ தான் கோயிலேருந்து வந்தேன். இப்போ சாயங்கால நேரத்தில் குடிச்சு அது சரி ஜில்லுன்னு இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் மட்டும் டேஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்குறேன். இதை எங்கள் பேரண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணுவான். இந்த நீ பண்ணு, இந்த நான்